வெல்கம் டு ஸ்டெல்லா வருண் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சுவையான கருப்பு கடலை குருமா சுலபமான முறையில் செய்யறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலை, தேங்காய், சோம்பு இதெல்லாம் கட் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம இதை வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதுக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எப்போவுமே கடலையை வேக வச்சுட்டு செய்வாங்க. இதை நம்ம சுலபமாக ஈஸியாக செய்கிறதுக்கு நம்ம டைரெக்டாகவே நம்ம குழம்புலையே வேக வைக்க போகிறோம். அதனால் 8 மணி நேரம் அந்த கடலை ஊறினா மாத்திரம் போதும். நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம குழம்புல போட்டு செய்ய போகிறோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக பேச்சுலர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சு அவங்களா செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியானது. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு இதவும் சேர்த்து இது கூட வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம இது கூட உப்பு போட்டுக்க போகிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு உப்பு போடும்போது தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு குழைவாகும். உப்போட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேரும் பொழுது தக்காளியை ரொம்ப சீக்கிரமாகவே சாஃப்டாக்கிரும். அப்போ நமக்கு அது ஈஸியாக குழைவாக வெந்து வர்றதுக்காக தான் இது நம்ம போடுறோம். எல்லா குழம்புலையுமே தக்காளி போட்ட பிறகு மஞ்சப்பொடி கொஞ்சம் போடும்பொழுது ஈஸியாக வதங்கிடும். இதை மூடி வச்சு இதை சீக்கிரமாக வதங்க வைக்கலாம். இது வதங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது வதங்கிடுச்சு. அது கூட நம்ம ஊற வச்சுருந்த கருப்பு கடலை போட்டுக்கிறோம். இந்த கருப்பு கடலையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு மிளகா பொடி போடுறோம். இது குழம்பு மிளகா பொடி தான் இது. இந்த மிளகா பொடி போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த கடலையை. இது ரொம்பவே சத்தானது. இது ரொம்ப ஈஸியாக செய்கிறதுனால எல்லாருமே செய்யலாம். தண்ணி ஊற்றி இந்த தண்ணியும் சேர்த்து அந்த மிளகா பொடி இந்த தண்ணியோட நல்லா கலக்கிறதுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போது உப்பு காரம் எப்படி இருக்குது உங்களுக்கு தேவையான அளவு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி விட்டு ஒரு கொதி வர வைக்கலாம். அது நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரும் பொழுது நம்ம அடுத்தது அதுக்கு தேவையான தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நான். தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றி அதையும் நல்லா தேங்காய் விழுதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் போட்ட பிறகு கொஞ்சம் நம்ம காரம் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு நம்ம மூடுறதுக்கு முன்னாடி அடுத்து நம்ம இதில் என்ன போட போகிறோன்னா இதை கலந்து விட்டுட்டு இதில் சோம்பு பொடி போட போகிறோம். சோம்பு பொடி போடும்போது குருமானாலே சோம்பு பொடி போடும்போது நல்ல வாசனை இருக்கும். குருமாக்கு தொக்கு செய்யும் பொழுது கொஞ்சம் சோம்பு பொடி போகும்போது அது செரிமான சக்திக்கும் நல்லது. அதே நேரம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல வாசனை கொடுக்கும். அதனால தான் இது நல்லா சோம்பு பொடி எல்லாமே போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை மூடி வச்சு நம்ம விசில் போட்டுடலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். யார் வேணால் செய்யலாம். சின்ன பசங்க கூட எவ்வளோ தேவையான அளவை பார்த்துட்டு ஈஸியாக செய்யலாம். 4 விசில் வந்த பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணால் குருமா முடிஞ்சிருச்சு. 4 விசில் வந்த பிறகு திறந்து நம்ம பார்க்கலாம். இது ரொம்பவே சத்தானது. சின்ன பிள்ளைங்க சுண்டலாக சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி குருமா நீங்கள் 4 விசில் இல்லை ஒரு 6 விசில் கூட இன்னும் நல்லா குழைவாக வேணும் அப்படின்னாக்கா ஒரு 6 விசில் வச்சு அதை நிறுத்திட்டு ஸ்டீம் இறங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே சுவையான குருமா. இது ரொம்ப ஹெல்த்தி கூட. இது சாப்பாட்லேயும் நம்ம போட்டு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாட்டில் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நல்ல தோசைக்கு டிஃபனுக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம்.